பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் 275 பேர் கப்பலில் பயணிக்கிறாங்க. பவுல் ஒரு கைதி போல கொண்டு போகப்படுகிறான். அந்த நேரத்தில் பவுல் ஆவியில உணர்கிறான், ஒரு பெரிய தீங்கு வரப்போகிறது. அவன் அதை சொல்லுகிறான், இப்போ பயணிக்க வேண்டாம், பெரிய பிரச்சனை வரப்போகுது. ஆனால் சூழ்நிலை ரொம்ப சாதகமாக இருக்கிறது, காற்றும் மெதுவாய் அடித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், வேண்டாம், இப்போ பயணிக்க வேண்டாம். ஆனால் அந்த இடத்துல பவுலுக்கு வார்த்தை எடுபடவே இல்லை. பவுலினுடைய வார்த்தைக்கு அங்கே மதிப்பில்லாமல் போகிறது. பொதுவாகவே நம்ம வார்த்தைக்கு மதிப்பில்லாமல் ஒரு இடத்துல போகுது அப்படின்னாலே நம்மை அறியாமலே மாம்சம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். புறப்பட்டு போகிறாங்க. பவுல் சொன்னது போலவே பெரிய கொந்தளிப்பு. இவங்க கப்பலில் இருக்கிறதெல்லாம் தூக்கி எறிகிறாங்க. அப்படியாவது போட்டை காப்பாற்றலாம், முடியலை. காற்று அடித்து கொண்டிருக்கிறது. 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கு பிழைப்போங்கிற நம்பிக்கையே இல்லாமல் போயிட்டு. அந்த நேரத்தில் பவுல் இவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படி சொல்லிட்டு இருக்காம பவுல் எழுந்து நின்று அவர்களை குற்றப்படுத்தவில்லை, அவர்களை தைரியப்படுத்துகிறான். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நம்மோடு கேட்கிற காரியம், நாம் இப்படி ஒரு நிலைமையில் இருந்தால் நம்ம குற்றப்படுத்துவோமா அல்லது அவர்களை தைரியப்படுத்துவோமா? இந்த இடத்துல பவுல், நான் சொல்லி கேட்கல, உங்களுக்கு இப்படி தான் வரணும் என்று சொல்லி யாரையுமே குற்றப்படுத்தவில்லை. அவன் காரியத்தை சொல்கிறான், நான் சொன்னதை நீங்கள் கேட்டிருந்திருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படி சொல்லி, அதற்கு பிறகு அவன் பேசுகிறதையெல்லாம் பார்க்கும்போது இவர்களுக்கெல்லாம் தைரியம் உண்டாகிறது. அந்த தைரியத்தினால எல்லாரும் போஜனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரை சாப்பிடாமலே அநேக நாள் ஓடிட்டு இருக்கிறாங்க. சாப்பிடாம இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் போகும். இப்போ பவுல் அவர்களுக்கு நன்மையாக நிற்கிறான், நின்று எல்லாரையும் சாப்பிட வைக்கிறான். எல்லாரும் சாப்பிட்றாங்க. இதனுடைய பலன் என்ன தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் கப்பல் உடைய போகுது, இவங்க நீந்தி கரையேறணும். அதுக்கான ஸ்ட்ரென்த் இவங்களுக்கு தேவை. இந்த பவுல் நன்மையாய் நின்றதுனால எல்லாரும் போஜனம் பண்ணுகிறார்கள். 27வது அதிகாரம் 35, 36 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, நமக்கு சில இடத்துல மதிப்பு இருக்காது. நம்முடைய வார்த்தை அந்த இடத்துல ஒரு பொருட்டாவே எண்ணப்படாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு நன்மை செய்யும்படியான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது நம்ம பவுலை போல நன்மையாய் நிற்கிறோமா? ஆமே, இதுதாங்க கிறிஸ்துவின் சாயல். செயல்படுவோம், நன்மையாக நிற்போம். கர்த்தர் நம்மை கொண்டு அநேகரை ரட்சிப்பார், நம்மை சாட்சியாய் நிறுத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, பவுலை மதிக்காத இடத்துல கூட அவங்களுக்கு ஒரு தேவை என்று வரும்போது பவுல் நன்மையாய் நின்றானே. இது உம்முடைய நடத்துதல் அல்லவா? உம்முடைய சாயல் அல்லவா? எங்களையும் அப்படி உருவாக்கி நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.